குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் கும்பகோணம் அண்ணா சுவாமிகள். இந்த மகானுடைய சமாதி, அதாவது இவருடைய அஸ்தியை வச்சு அதற்கு மேலே ஒரு துளசி மாடம் வச்சு அவருடைய சமாதி ஆலயமாக வழிபட்டு வருகிறார்கள். கும்பகோணத்தை ஒட்டி காவிரி பகவத் படித்துறை, அந்த பகவத் படித்துறையில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ஆலயம், அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் இந்த சமாதி. இன்றைக்கும் பக்தர்கள் வழிபட்டு செல்கிறார்கள். இன்றைக்கும் அந்த இடத்துல அவர் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்பவத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நம்ம பார்த்தோம். குச்சியால் தட்டி தகாத காரியங்களில் ஈடுபட்ட அன்பர்களை எச்சரிக்கிறார். அந்த அன்பர்களுக்கு பயத்தினால உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்ந்து அதன் பிறகுதான் வெளியில் வந்தார்களாம். சுவாமிகள் காலத்தில் இங்கே ஏதான ஒரு வேலை செய்யணும், ஒரு தோட்டத்தில் வேலை செய்யணும், இந்த கோவிலுக்கு ஏதான புனரமைப்பு பண்ணணும் அப்படின்னா அதற்கு பல அன்பர்கள் வேலை செய்வாங்க. வேலை செய்யும்போது அவங்களுக்கு கூலி கொடுக்கணும். அந்த கூலி கொடுக்கறதுக்கு அண்ணா சுவாமிகள்கிட்ட பணம் இருக்காது. அவர் என்ன தருவாராம்? திருநூறு விபூதி கொடுப்பாராம். அந்த விபூதி கொடுத்த உடனே அதை வாங்கின்றவங்களுக்கு அடுத்து அவர்கள் என்ன வேலை செய்தார்களோ அதற்கேற்ற பொருளாக அது மாறி இருக்குமா, ஒரு பணமாகவோ நாணயமாகவோ மாறி இருக்குமா. சுவாமிகள் என்னைக்கும் இதை விட்டு வெளியில் வந்தது கிடையாது. ஒரு சுவாமி, ஒரு சன்னியாசி அப்படின்னா பல இடங்களுக்கு யாத்திரை போவாங்க. இந்த இடத்தை விட்டு சுவாமிகள் வெளியில் வந்ததே அதிகம் கிடையாதான். இதை தவிர பார்த்தீங்கன்னா, ஒரு சன்னியாசி அப்படின்னா அவர் ஒரு தீட்சை கொடுப்பாங்க, ஒரு உபதேசம் பண்ணுவாங்க பல பேருக்கு. அந்த தீட்சைங்கிறது சுவாமிகள் யாருக்குமே கொடுக்கலையாம். இந்த இடத்துல இருப்பாராம், மௌனமாக இருப்பாராம், எதுவும் பேசவே மாட்டாராம். பேசவே மாட்டார். தனக்கு என்ன பண்ணணுமோ, இந்த ஆலயத்திற்கு என்ன பண்ணணுமோ, வருகின்ற பக்தர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். ஒரு பிரச்சனைன்னு இவற்றை யார் வந்தாலுமே அந்த பிரச்சனையை சுவாமிகள் தன்னால் இயன்ற வரை தீர்த்து கொடுப்பாராம், முடிச்சு கொடுத்துருவாராம். எந்த கஷ்டமும் இருக்காதான். இப்போ சுவாமிகள் பார்த்தீங்கன்னா அவதூத நிலை. இவர் ஒரு அவதூத நிலைன்னா ஒரு பரபிரம்மம் போல இருத்தல், பரபிரம்மம் போல இருத்தல். அந்த நிலையில சுவாமிகள் இந்த இடத்துல காணப்பட்டாராம், அவதூத நிலையில காணப்பட்டாராம். சந்நியாச தர்மத்தில் அவதூத நிலை அப்படின்னு ஒன்று உண்டு. அவதூத நிலையில சுவாமிகள் வாழ்ந்திருக்கிறார். அப்படி வாழ்கின்ற காலத்தில் தனக்கு என்ன வேண்டுமோ, எவற்றை பெற வேண்டுமோ, எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் சுவாமிகள் எதையுமே கேட்க மாட்டாராம். பாருங்க, ஒரு சன்னியாசி அப்படின்னா முற்றும் துரத்தல் தான் சன்னியாசி. எந்த விதமான ஆசையையும் எந்த விதமான தேவையையும் நம்ம மனசில் நினச்சிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா அது சந்நியாச வாழ்க்கை இல்லை, அது லௌகீக வாழ்க்கை. இப்போ நமக்கெல்லாம் ஆசாபாசங்கள் இருக்கு. நம்ம இந்த விஷயத்துக்கு ஆசைப்படுவோம், இந்த விஷயம் வேண்டாம், எனக்கு அது பிடிக்காது, நம்ம ஆசைப்பட மாட்டோம். விருப்பு வெறுப்பு இது ரெண்டும் யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு இருக்கு. ஒரு சன்னியாசிக்கு எதுவுமே கிடையாது. அவருக்கு எல்லாரையும் பிடிக்கும், எல்லா விலங்கினங்களையும் பிடிக்கும், எல்லா தாவரங்களையும் பிடிக்கும், சகல விதமான ஜீவராசிகளையும் அவர்களுக்கு பிடிக்கும். அதுபோலத்தான் இந்த அண்ணா சுவாமிகள் அப்படித்தான் கும்பகோணத்தில் வாழ்ந்தாராம். எல்லார் மேலும் அன்பு செலுத்துதல், எந்த ஒரு காலத்திலும் பற்றுக்களை வளர்த்து கொள்ளாதிருத்தல், அதாவது ஆசை என்பதே இல்லாதிருத்தல். அப்படிதான் இந்த இடத்துல இருந்தாராம். ஒரு காவிரிக்கரை, ஒரு காவிரிங்கிறது எப்படி இருக்கும், ஒரு நதிங்கிறது எப்படி இருக்கும், சலசலன்னு ஓடிட்டு இருக்கும். அந்த நதிக்கரையில தான் இவருடைய வாழ்க்கை. நதிக்கரையில வாழ்க்கை. பக்கத்தில் என்ன இருக்கு? ஒரு கோவில், ஒரு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி கோவில். அந்த ஆலயத்தில் தான் பல நேரங்கள் இருப்பார். இப்படித்தான் இந்த சுவாமிகளுடைய வாழ்க்கை பல காலம் கழிந்தது. இன்றைக்கும் இதே நதிக்கரையில், இந்த காசி விஸ்வநாதருக்கு பக்கத்தில், விசாலாட்சிக்கு பக்கத்தில், சூரிய பகவானுக்கு பக்கத்தில் இன்றைக்கும் சுவாமிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரத்யட்சமாக இருக்கார். இன்னைக்கும் இவரை நம்பிப்போ இந்த இடத்துல இருக்கார். இவர்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு நடக்குங்கிற பக்தியோடு வரக்கூடிய அன்பர்களுக்கு அனைத்தையும் அருளி கொண்டிருக்கிறார். இந்த அண்ணா சுவாமிகளின் அருளாசி அனைத்து அன்பர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற சன்னியாசியும் ரொம்ப வித்தியாசமானவர். இப்போ பார்த்த ஒரு பேர் என்ன? அண்ணா சுவாமிகள். நாளைக்கு பார்க்க போகிறது யாரு? அக்கா சுவாமிகள், அக்கா பரதேசி சுவாமிகள். இந்த மகான் எங்கே இருக்கார்? அக்கா பரதேசி சுவாமிகள், அக்கா மகான் அப்படிங்கிறவர் பாண்டிச்சேரி. நாளைய நிகழ்ச்சியில் அக்கா சுவாமிகளை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.